அன்புமணியுடைய மனைவி அவர்கள் அரசியல் இந்த கட்சிக்குள்ள வந்து உள்ள இது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உள்ள இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. வேட்பாளர் நிறுத்தினாங்க இல்லைங்க, அது அதுதான் சொல்றாங்க. வேட்பாளராகவே அவருடைய ஆலோசனை பேரில் நிறுத்தப்படலை. தருமபுரியில் வந்து அன்புமணி அவருடைய மனைவியை வேட்பாளராக நிறுத்தியதே வந்து ராமதாஸுக்கு பிடிக்கல, அதுவே வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏன் நேற்று வெளிப்படையாக சொல்றாரு, அன்புமணியுடைய மனைவி தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு அவர். மூன்றாவது முக்கியமான விஷயம் பாருங்க, இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 90கள் இருந்த கட்சி கிடையாது. அது பெரும் சொத்து இருக்கிறது, பெரும் பணம் இருக்கிறது. நேற்று சொல்றாரு, இந்த பணங்களை சரிசமமாக என்னுடைய 2 மகள்களுக்கும் பிரித்து கொடுங்க, அன்புமணி இல்லைன்னா வந்து நம்ப முடியாது, 3 பேருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் போடுறார். 4வதாக அவங்களுடைய மகளுடைய மகன் முகுந்தனை வந்து இளைஞரணி செயலாளராக கண்டிப்பாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத கருத்துக்களை முன்வைக்கிறார். இப்போ இந்த கண்டிஷன்ஸ்லாம் என்ன நீங்கள் கவனிச்சு பாருங்க. இந்த நிபந்தனைகள் எல்லாமே அன்புமணியை நம்பவில்லை.